அண்மைச் செய்தி. ஆசிரியர் தகுதித் தேர்வு முறைகேடு தொடர்பாக திருச்சி லால்குடியில் கம்ப்யூட்டர் சென்டர் உரிமையாளர் வீட்டில் அமலாக்கத்துறையின் சோதனை மேற்கொண்டு வருவதை அண்மைச் செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பஹ்ருதீன் வழங்க கேட்கலாம். பஹ்ருதீன், அமலாக்கத்துறை சோதனை குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவிடலாம். ராம்குமார், அதாவது கடந்த 2017ஆம் ஆண்டு தமிழக அரசு பாலிடெக்னிக் கல்லூரியில் காலியாக இருந்த 1058 விரிவுரையாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக ஆசிரியர் தேர்வு வாரியம் மூலம் எழுத்துத் தேர்வு நடத்தப்பட்டது. இந்த தேர்வில் பெருமளவில் முறைகேடுகள் நடந்திருப்பதாகவும் பணி நியமனத்துக்காக 50 கோடிக்கு மேல் பணம் கைமாற்றியுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக கடந்த 2017ஆம் ஆண்டு சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தனர். தொடர்ந்து 2021ஆம் ஆண்டு இந்த விவகாரம் குற்றப்பத்திரிகையாகவும் தாக்கல் செய்யப்பட்டது. சட்டவிரோதமாக பணமாற்றம் தொடர்பாக இந்த வழக்கை அமலாக்கத்துறையும் கையில் எடுத்து தீவிரமாக விசாரித்து வந்த நிலையில்தான் இன்று தமிழகத்துல 18 இடங்கள்ல அமலாக்கத்துறையினர் இந்த சோதனை என்பதை நடத்துறாங்க. குறிப்பா சென்னை, திருச்சி உள்ளிட்ட பகுதிகளில் இந்த சோதனை நடைபெற்றாலும் திருச்சி மாவட்டம் லால்குடி அடுத்த ஆங்கரை பகுதியில் உள்ள தூய சகாய மாதா ஆலயம் அருகே வசிக்கக்கூடிய முன்னாள் கவுன்சிலர் ஒருவர் வீட்டில் அவர் பேர் கிஸ்துராஜா என்பவர் வீட்டில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இன்று காரில் சுமார் 5க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் துப்பாக்கியுடன் அவர்கள் துப்பாக்கி பாதுகாப்போடு சிஆர்பிஎஃப் வீரர்கள் பாதுகாப்போடு சரியாக காலை 6:30 மணிக்கு உள்ளே அந்த சோதனை என்பதை துவங்கினாங்க. அமலாக்கத்துறை அதிகாரிகள் இந்த விசாரணை செய்து மேலும் சோதனை தொடர்ந்து தற்போது நடைபெற்று வருகிறது. மேலும் அங்கிருந்தக்கூடிய ஆவணங்கள்லாம் வரை சரிபார்த்து கொண்டிருக்கிறார். இன்று காலை முதலில் இந்த பகுதியில் போலீஸ் பாதுகாப்பு மற்றும் சிஆர்பி பாதுகாப்போடு அந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்று வருவதால் அந்த பகுதியில் பரபரப்பாக இருக்குது. தொடர்ந்து தமிழகம் முழுவதும் இன்று 18 இடங்களில் இந்த சோதனை என்பது நடைபெற்று வருவது குறிப்பிடத்தக்கதாக பார்க்கப்படுகிறது. ராம்குமார், திருச்சியில் நடைபெற்று வரும் அமலாக்கத்துறை சோதனை குறித்தான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி பஹ்ருதீன்.